இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, வெள்ளிக்கிழமை மீண்டும் அந்த விசாரணை இருக்கிறது என்பதான நிலைகள் இருக்கு. இது ஒரு விஷயம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டில் விஜயோடு ஒரு உறவு வைத்துக் கொள்வதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் விருப்பத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மறுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், 2 திராவிட கட்சிகள் மீது நாம் கூட்டணி வைத்து விட்டோம். 2 திராவிட கட்சியின் மீது பயணத்தினுடைய அனுபவங்களை பெற்று இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே தமிழகத்தில் ஒரு கணிசமான எண்ணிக்கையோடு தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒன்றால் விஜயிடம் போனால் ஒரு 70 சீட்டு 80 சீட்டு வாங்கி விடலாம் என்று நினைக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மைதானா சார்? அதாவது நீங்க இந்த இயக்கம் என்றது கடல் மானியான இயக்கம், இது தேசிய இயக்கம். இந்த இயக்கத்திலே ஒருவருடைய மனநிலை போல் அனைவருடைய மனநிலை இருக்குமா என்று சொல்ல முடியாது. சில பேர்கள் விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் நாம் வெற்றி பெற்று விடலாம். விஜய் ஒரு ஃபோர்ஸான ஒரு லீடராக இருக்கிறார், ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிக்கலாம். அந்த மனப்பக்குவத்தில் சில தொண்டர்கள் இருக்கலாம். நீங்க சொல்ல இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் விஜயை சந்தித்திருக்கார், விஜயும் ராகுலோட சந்திப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார், செய்தியெல்லாம் இருக்கிறது. அதாவது ஒரு இழப்பு ஏற்படுகிறது. அந்த இழப்பு ஏற்படுகின்ற இடத்திலே விஜய் அவர்கள் சென்றுதான் அந்த இழப்பு அங்கே நடந்தது. அந்த இன்சிடென்ட் அது யாரால் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. 41 பேர் இறந்துட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார். அவர் முதலிலே தொடர்பு கொண்டு கூட்டணி கட்சியுடைய தலைவரும் நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகின்றார். என்ன நடந்தது கேட்கின்றார். அதன் பிறகு அதே விவரத்தை அந்த இழப்பு நடந்த இடத்திலே யாரால் இழப்பு நடந்தது, யார் கூட்டம் நடத்தினார்களோ, எந்த கட்சி தலைவர் கூட்டம் நடத்தினாரோ அவரிடத்திலே ஏற்கனவே இவருக்கு தெரியும் என்ற காரணத்தினால், ஏனென்றால் இவர் பல முறை காங்கிரஸ் இயக்கத்திலே சேர்வதற்காக விஜய் முயற்சி செய்து டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்திருப்பது விஜயே சொல்லி இருக்கின்றார். அதெல்லாம் தெரியும் என்ற காரணத்தை அவரையும் கேட்டிருக்கின்றார். கேட்டு விசாரித்திருக்கின்றார். தவிர ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தை யாரால் பாதிப்பு ஏற்பட்டதோ அவர்கள் கேட்பது ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு ஒரு ஆறுதல் சொல்வதோ அல்லது ஒரு தரப்பு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தலைவர் துடிக்கிறார், அதற்கு அறிந்து கொள்வதற்கு என்பது மறுப்பதற்கு இல்லை. நான் இங்க விஷயம்னா 2 சைடுலயும் ஒரு துண்டு போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மனநிலையில இருக்கிறாங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க, ஆமாவா இல்லையான்னு. இப்போ திமுக கூட்டணியில எண்ணிக்கை கொடுப்பாங்களா? இன்றைக்கு இருக்க சூழல்ல 45 இடங்களை கேட்டு 2016 45 இடங்களை கேட்கப்பட்டு பெறப்பட்டு, அதுவும் போராட்டத்தின் மத்தியில் நிறைய தெரியும். நம்ம கடந்த காலங்களை பார்த்திருக்கிறோம், அனுபவம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கேட்கிறேன், 2016 45 இடங்களை பெற்று ஏறக்குறைய 8 இடங்களை பெற்று வெற்றி பெற்று ஏண்டா இவ்வளவு கூட்டணி வச்சு நம்ம தோல்விக்கு இதுதான் காரணம் சொல்லி பகிரங்கமா திமுக பல இடங்கள்ல சொல்லி இருக்காங்க சார். ஆமா சொல்லுவாங்க. நான் கூட அதை பத்தி அவங்க சொன்ன உடனே நான் எங்களுடைய தலைவரும் அதுக்கு எதிர்த்து கருத்து சொல்றேன். கடந்த முறை 2021 ஏறக்குறைய 18 இடங்கள் தான் சார் பெற்றிருக்கீங்க. இப்ப கேட்டு கணிசமா ஒரு 70 சீட்டு கொடுப்பாங்க, 50 சீட்டு கிடைப்பாங்க வாய்ப்பு இருக்க சூழல்ல நீங்க சொன்ன முதல் கேள்வி 2 இடத்துலயும் காங்கிரஸ் துண்டு போட்டுதான் கேட்டீங்கல்ல, அது தவறானது. ஏன்னா எங்களுக்கு துண்டு போட்டு இடம் பிடிக்கிற அளவுக்கு இன்னும் காங்கிரஸ் கட்சி இல்ல சார். நான் அப்படி ஒட்டுமொத்தமா மதிப்பீடுகளை பண்ணவில்லை. நான் துவக்கத்துல சொன்னேன் காங்கிரஸ் மாபெரும் பேரியக்கமாக இருந்தது, இந்திய தேசத்தை ஆண்ட மிகப்பெரிய இயக்கம், தமிழ் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களை தங்கள் விரலுக்குள் வைத்திருந்த மிகப்பெரிய ஆளுமைக்குரிய தலைவர்களை கொண்டிருந்த அண்ணா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்ற பெரிய தியாக தலைவர்களை வைத்து ஒரு மாபெரும் இயக்கம், மறுப்பதற்கில்லை. நான் அதுல மாறுபட ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய பார்வையிலே நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட மலை போன்றவர்கள் இன்றைக்கு மடுவாக மாறியதுதான் வேதனை அளிக்கிறது என்பது ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டனுடைய குரலினுடைய வெளிப்பாடாக தான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கேள்வியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அதே என்னுடைய பதில் தெளிவான பதில் என்னவென்று சொன்னால், மலை போல் இருந்த காங்கிரஸ் இன்றும் மலைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறதே தவிர கடுகாகவோ நீங்கள் சொல்வது போய் சிறு இரும்பாகவோ தேய்ந்தோ இல்லை. ஆனால் காங்கிரஸ் உடைய நிலைமை என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் இன்றைக்கு இந்த 2 பக்கமும் துண்டை போட்டு இடத்தை பிடித்து கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு கிடையாது. காங்கிரஸ் உடைய நிலைமை என்னவென்று சொன்னால், இது ஒரு தேசிய இயக்கம். ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தியாகத்தின் வாரிசு. அந்த முகம் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம். அவர் மீது மக்கள், இந்த தமிழக மக்கள் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி அவர்கள் மீது, அந்த குடும்பத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருக்கின்றார்கள், அன்பு கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு ஓட் வங்கி இருக்கிறது. அது காங்கிரஸ் ஓட் வங்கி நீங்க சொல்ற மாதிரி பர்சன்டேஜ் வாய்ஸ் பிரிக்கிறதை விட மக்களுடைய இடத்திலே நாங்கள் மிகுந்த ஒரு வலிமையாகவும் வளமாகவும் இருக்கின்றோம். அதில் மாற்று கருத்தல்ல. ஆகையால் நாங்கள் துண்டு போட்டு இடம் பிடிக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. காங்கிரஸ் கட்சியை எந்த இயக்கம் சேர்த்துக் கொள்கிறதோ
அந்த இயக்கம் தான் தமிழகத்தில் வெற்றி அடையும் என்பதுதான் வரலாறு. 2016 சேர்த்ததுனால தோல்வி அடைஞ்சேன்னு சொல்லி திமுக சொல்லி இருக்கு சார். அதாவது சார் வெற்றி தோல்வி வந்து சகஜம் சார். அவங்கள சேர்த்ததுனால தான் நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்ன நானும் சொல்லுவேன்ல, அது அவங்க சொல்லதான் செய்வாங்க. சரியா? அப்ப வெற்றி அடைஞ்சாங்க கடந்த முறை, அப்ப எங்களால வெற்றி அடைஞ்சாங்க அதையும் அவங்க சொல்லி இருக்கணும்ல. அதை வந்து நீங்க அதை வந்து கொஸ்டின் நீங்க பண்ணீங்கன்னா பல கேள்விகளுக்கு பல பதில் நான் சொல்ல வேண்டியது. அது கிடையாது விஷயம். காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இன்றைக்கு ஒரு மாநில கட்சி வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் இன்றைய சூழல்ல காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுகவுடன் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்பட்டு கூட்டணியை தொடரும் என்ற மனநிலையில் தெளிவாக இருக்கிறதா? அத மாற்றுக்கிறதே இல்ல. அந்த கேள்வி நீங்க கேட்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி அவர்களோட தான் தொடருவோம். இது வலுவான வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணியால தான் இந்த நாட்டிலே மதவாத சக்திகள் வராம காப்பாற்ற முடியும். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டு அவர்களுக்கு கூட்டணி வகுத்துக் கொள்வோம் என்று சொல்கிற ஒரு குரல் ஒருபுறம் இருக்க, மறுபுறமான இன்னொரு குரல் மூக்கி கொள்ளித்துக் கொண்டு எத்தனை காலங்களால் நாங்கள் இன்னும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்? நாங்களும் கூட்டணியில் ஆட்சி கேட்போம், கணிசமான இடங்களை கேட்போம், கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப்பட வேண்டும் என்று, கூட்டணி ஆட்சி அரசு தான் வர வேண்டும் என்ற நிலை ஏற்படுமானால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை வைக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாரா? ஒரே ஒரு விஷயம், முதல்ல வந்து சீட்டு பங்கிடுற சீட்டுல வந்து எத்தனை சீட்டுகள் வந்து காங்கிரஸ் ஒதுக்குறாங்களோ கேட்கறத கொடுக்குறாங்களா இல்ல, நாங்க வந்து கேட்கறத அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ அதை கொடுக்குற சீட்டை வந்து நம்ம வாங்குற மாட்டது தலைமை முடிப்போம். அதுல வந்து வெற்றி எத்தனை பங்கு இருக்கிறது என்று முடிவாகும். அந்த வெற்றி எத்தனை பங்கு ஏதோ நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு ஜெயலலிதா சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க அப்போ 35 எம்எல்ஏ எங்க கிட்ட இருந்தாங்க, வெளியே நாங்க சப்போர்ட் பண்ணோம். அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் 5 வருஷம் முழுமையா வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆண்ட சரித்திரம் வரலாறு உண்டு. இதுதான் உண்மை. ஆக எங்க தலைமை என்ன முடிவு எடுக்குமோ, நம்ம வெற்றி பெறட்டும், வெற்றி எவ்வளவு வருது, மக்கள் நம்ம பக்கம் எப்படி வெற்றி வாய்ப்பை தராங்களோ அதை வச்சு அன்றைக்கு சூழ்நிலைக்கு வெற்றி பெற்ற பிறகு அது ஆட்சியில் பங்கு வேண்டுமா வேண்டாமா, கேட்கக்கூடிய நிலைமை இருக்கிறதா இல்லையா, கொடுத்தால் தான் அந்த கூட்டணியில் தொடர வேண்டுமா இல்லையா என்று தலைமை முடிவெடுக்கும். எல்லாமே வந்து நீங்களும் நானும் இப்போ வந்து இந்த ஒரு சேனல்ல உட்காந்துட்டு முடிவெடுக்க முடியாதுல்ல. சரி, ஓகே. இன்றைக்கு அதாவது போகிற இலக்கு தெளிவாக இருந்தால் போகிற பயணங்கள் எளிதாக இருக்கும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு இலக்குகளும் இல்லை, பயணங்களும் இல்லை, போன பிறகு பார்த்துக் கொள்ளலாம், எங்கே பஸ்ல இறக்கி விடுறாங்களோ அங்க இறங்கிக்கலாம். அப்படி பயணம் பண்றது வந்து சரியான அணுகுமுறையா இருக்குமா? போகும்போதே பஸ்ல பயணம் எடுக்கும்போது டிக்கெட் எடுக்கணும் சார், இந்த ஊருக்கு தான் போறேன், நான் இங்கதான் வெளியே போய் இறங்கணும்ன்ற இலக்கு இருக்கணும். இலக்கு இல்லாத பயணங்கள் திசை மாறிய பயணங்களாய் மாறிய வரலாறுகள் இருக்கிறது. நீங்க வந்து எங்களுக்கு இலக்கு இல்லாம நாங்கள் பயணம் செய்யவில்லை. நாங்கள் வந்து போற இடமே தெரியாம டிக்கெட்டே வாங்காம வந்து வித்தவுட் டிக்கெட்ல வந்து இந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்தல, நீங்க சொல்றீங்க நீங்க பயன்படுத்தல, ஆனா அதுல உள்நோக்கம் தானே. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இலக்கு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது, மக்களிடத்திலே காங்கிரஸ் இயக்கம் என்ற ஒரு எழுச்சி இருக்கிறது, எங்களுடைய தியாக தலைவர்கள், எங்களுடைய தலைவர்களுடைய சொல்வதை போல இலக்கு இல்லாமல் பயணம் செய்ய திரு மோகன் காந்தி கணிசமான இடங்களை குறைந்தபட்சம் ஒரு 50 இடங்களுக்கு மேலாக பெறுவதற்கு சாத்தியக்கூறு உண்டா? 60 இடங்களோ கேட்போம். கேட்கலாம், கேட்பது 100 கூட கேட்கலாம், 234 கூட கேட்கலாம். கேட்டா நீங்களே தனியா நின்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க அப்படி நின்று வரலாறு இல்லை. அப்படிலாம் கிடையாது. நிலம மாறலாம், சொல்ல முடியாது. நீங்க கேட்கறது நீங்க போய் தனியா நில்லுங்கன்னு ஒரு வேளை சொல்றாங்க வச்சுங்க. ஆனா தனியா நீங்க 234 தொகுதியில எங்களால கேண்டிடேட் போட முடியாதா? காங்கிரஸ் கட்சி அதுக்கு கூட வலிமை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்கல. நாம வன்மையா கண்டிப்பா தமிழகத்தினுடைய காங்கிரஸ் நிலை என்ன என்பது தெரியும். மாநிலங்கள பல மாநிலங்கள ஆண்ட ஒரு காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு சரிவுகளை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது. நேற்று வந்த இயக்கங்கள் ஸ்டாலின் சொல்லட்டும், கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லட்டும், 230 காங்கிரஸ் பெரிய நாட்டை 50 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு விஜயுடைய கால் ஷீட் கிடைக்குமா, விஜயோட உறவு கிடைக்குமா என்று காத்திருக்கிறது. மறுப்பதில்லை. இதெல்லாம் இருந்திருக்கு. தவறு. விஜய் என்னங்க, யாருங்க விஜய்? யாரு விஜய்? இதனுடைய விளைவுதான் நீங்க இப்படிதான் சாதாரணமா கணக்கிடுவதோட விளைவுதான் காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கம் இன்றைக்கு பல்வேறு இயக்கங்களா பிரிஞ்சிருக்கு சார். காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த தமாகாவுடைய நிலை வேற மாதிரி மாறிச்சு சார். காங்கிரஸ்ல வந்த திரிணாமுல் காங்கிரஸ் வேற மாதிரியான முன்னணி வந்து சார். காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த இது பாண்டிச்சேரி காங்கிரஸ் தனியா வந்து இப்படி பல்வேறு காங்கிரஸ். அதான் நான் துவக்கத்துல சொன்னேன், ஏ காங்கிரஸ், இ காங்கிரஸ், பி காங்கிரஸ், செட் காங்கிரஸ் வருங்க. காங்கிரஸ் கூறு போடக்கூடிய நிலைக்கு இயக்கமாக இருந்த காங்கிரஸ் நிலை மாறிவிட்டது. அதற்கு தலைமை இல்லையா அல்லது ஒரு நிலைப்பாடுகள் இருந்து மேறி விட்டதா? உங்கள் கொள்கை பிடிப்பில்லாமல் நீங்கள் சரிந்து போனதுடைய விளைவா? இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகள் பொது மக்கள் சாமானிய மக்கள் வைக்கிற கேள்வி. உங்களுடைய சாமானிய மக்கள் கேள்வி என்று நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், விஜய் விஜய் என்று சொல்லுகிறீர்கள, நான் ஒரே வார்த்தை கேட்கின்றேன்,
இந்த 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 இந்திய திருநாட்டில் விளக்கு இல்லாத வெளிச்சம் இல்லாத கிராமங்கள் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா சார்? இருக்கு சார். அந்த வெளிச்சம் இல்லாத கிராமத்தில் கூட எங்கள் தலைவன் ராகுல் காந்தி புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு இவர் யார் என்று கேட்டால் அந்த படிக்காத குப்பனும் சுப்பனும் ஏழை தொழிலாளர் விவசாயி சொல்லுவான், இவர் தான் ராகுல் காந்தி, இவர் சோனியா காந்தி ராஜீவ் காந்தியுடைய மகன், இவர் வந்து நேருடைய கொள்ளுப்பேர் என்று சொல்லக்கூடிய அளவிலே எங்கள் தலைவனை இந்த ஏழை பாழைகள் கடைகோடி இந்த மக்களும் அறிந்த ஒரு தலைவன், ஒரே தலைவன் ராகுல் காந்தி. நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏதோ நடிச்சுட்டு அந்த பக்கம் ஆந்திரால தெரியும், இந்த பக்கம் கேரளா தெரியும் சொல்லிட்டு ஒரு விஜய் வச்சு பேசாதீங்க. இந்தியா முழுக்க ஒரு நடிகராக மட்டும் நீங்க போடுவாங்க. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான். அமெரிக்கால ஆட்சி பிடிக்கிறது இந்த சினிமா தான் சார், மறக்க முடியாது சார். எம்ஜிஆர் கோட்டைக்கு போகும்போதும் இப்படிதான் சார், எல்லாரும் நடிகராக வராரு, அவர் எப்படி நாடாள முடியும்னு கேள்விப்பட்டாங்க. அந்த நாடாள போன அதிமுகவுடன் தான் நீங்களும் ஒரு உறவு வைத்துக் கொண்டிருந்தீர்கள், மறுப்பதற்கில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எப்படி கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கீங்க, அதே மாதிரி அதிமுகவோட காங்கிரஸ் கை குலுக்கி இருந்தது வரலாறு சொல்ல. நீங்க சொன்னீங்கல்ல விஜய் கூடிய காட்சீட்டுக்காக காங்கிரஸ் காத்திருக்குன்னு சொன்ன ஒரு கேள்விக்கு தான் என்னுடைய பதில். விஜய் வந்து எந்த அளவுக்கு வசதியே இல்லாத இடத்தில் கூட ஒரு குக்கிராமத்தில் கூட விஜயை விட என் தலைவன் ராகுல் காந்தி புகைப்படத்தை காட்டினால் அவர் தந்தை பெயர், தாய் பெயர், மாநில கட்சி கூட்டணி வருகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தலைவர்கள் செல்வதும் பார்ப்பதும் இயல்பான விஷயம், புரியுதா? இன்றைக்கு கூட இந்த 41 பேர் இறந்த பிறகு டெல்லிக்கு சென்று மறைமுகமாக விஜயுடைய கூட்டாளிகள் இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் காங்கிரஸ் உடைய தலைவரை சந்தித்தாரே தவிர காங்கிரஸ் தலைவர் யாரும் அவரை வந்து சந்திக்கவில்லை. நீங்க யாரை சந்தித்தீர்களோ அல்ல அவர்கள் உங்களை சந்தித்தார்களோ இல்ல, சந்திப்பு நடந்ததா தான் பிரச்சனை. சந்திப்பு தேடி போறாங்க, சார் நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்க வந்தாலும் நீங்க எங்க வீட்டுல வந்து பார்க்க வந்தாலும் சந்திப்புன்னு தான் சார் பேரு. சந்திப்பு தான் சார் பேரு, சந்திப்பு தான் பேரு. ஆனா தமிழகத்துல இருந்து சென்னையில இருந்து நான் டெல்லிக்கு போறேன்னா இல்ல டெல்லியில இருந்து அங்க இருந்து சென்னைக்கு வராதான் விஷயம். சரி சரி, நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த சூழலில் காங்கிரஸுக்குமான திமுகமான உறவு நல்ல சுமூகமான நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது உங்களால் உறுதிப்படுத்த முடியும். நிச்சயமாக நீங்க கேட்கிற தொகுதி திமுக தரும் என்ற நம்பிக்கை உண்டா? அதுல மாற்றுக்கிறது கிடையாது. தருவாங்க, ஏன் தர மாட்டாங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் உண்டா? அது வெற்றி பெற்றாதாங்க நாடை காப்பாற்ற முடியும். இல்ல மதவாத சக்தி தூக்கிடும் மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. எங்களுடைய வெற்றியும் தோல்வி எங்களுக்கு அல்ல, மக்களுக்கு நன்மை வேண்டுமானால் எங்களுடைய வெற்றி வேண்டும். மக்கள் வந்து அவசரப்படணும். வடநாட்டில் இருக்கிற மாதிரி பெண்களை கற்பழிப்பது, அவர்களை தாலி அறுப்பது, நிர்வாணம் நடக்க வைப்பது, துப்பாக்கிகளை காவல் நிலையத்தில் உள்ள போது துப்பாக்கிகளை அள்ளுவது, இப்படி பல கொடுமைகள் அனுபவிக்க மக்கள் தயாராக இருந்தால் எங்களுக்கு வெற்றி போனால் கவலை இல்லை. இத்தனை பட்டியலும் காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள் இல்லையா? காங்கிரஸ் கூட்டணி எடுத்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தில் இல்லையா? இந்த தமிழகத்தில் தேடும் பாலும் ஆறு ஓடுகிறது என்பதை நினைத்துக் கொள்ள முடியுமா? சும்மா நீங்க வந்து தேனும் பால் ஆறும் ஒண்ணா நீங்க காலை வச்சு நக்க கூட முடியாது. அதெல்லாம் கிடையாது. நல்லாட்சி தமிழகத்துல காமராஜ் ஆட்சி தமிழகத்துல இருந்து காமராஜர் ஆட்சி கனவுகளை காமராஜ் ஆட்சி தமிழகத்திலே நல்லாட்சி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும். காமராஜர் சொல்லிட்டார் உதயநிதி ஸ்டாலின் காமராஜர் ஆட்சி காமராஜ் ஆட்சி கூட்டணி சார் போற குதிரை வேற குதிரை மேல சாரி செய்து சார் மோகன் காந்தி சோசியல் மோகன் காந்தி நீங்க காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் நடந்ததுதான் சொல்ல தவிர நடக்குது நான் சொல்ல வரல. ஆட்சி வராது. காமராஜ் ஆட்சி ஒரு காமராஜர் தாங்க, ஒரு காமராஜர் தான் ஆட்சி கொண்டு வர முடியும். திருப்பி எல்லாம் நாங்க தான் கொண்டு வரணும். இல்ல அது நாங்க தான் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்க, நீங்க போற பயணம் நாங்க கொண்டு வருவோம். அத நீங்க கேட்கக்கூடாது. அது நாங்க தான் கொண்டு வருவோம். எவ்வளவு காலம் சார் நான் வாக்களிச்சேன் சார். இல்ல காங்கிரஸ் கடந்த காலத்துல வாக்களிச்சேன் சார். எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கு சார். அந்த அடிப்படையில கேக்குறேன் சார். அந்த அடிப்படையில தான் சொல்றேன். நான் என்ன சொல்றது உள்வாங்கி புரிதல் வேண்டும். காமராஜருடைய பொற்கால ஆட்சியும் தமிழகத்தில் நடந்தது. மீண்டும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும் என்பது காங்கிரஸ் உடைய குரல். அது எங்களால் கொண்டு வர முடியும்.
வரவேற்போம், குரல் கொடுத்து கொண்டிருப்போம், நடைமுறையில் பார்ப்போம் என்று பதில் சொல்லிவிடலாம். அப்படி வெளிப்படையான ஒரு பதிலாக வச்சுக்கலாமா? இல்ல சார், நமக்கு சொல்லி ஆகணும்ல சார். இந்த விஷயத்தை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி வரும், எங்கள் தலைமையில் தான் வருவோம், நாங்கள் தேசியத்தில் நான் துவக்கத்துல சொன்ன மாதிரி நீங்க போல்டா சொல்லாம எங்களால் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி தர முடியும் சொல்ல முடியும். கூட்டணி வச்சு எப்படி சார் சொல்ல முடியும்? சார் இன்றைக்கு சூழ்நிலை என்னன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் இது போன்ற ஒரு நல்ல வலிமையான கூட்டணி சிதைந்தால் இங்கே மதவாத சக்திகள் சுலபமாக உள்ளே வந்து கால் ஊன்றி மக்களுடைய தொண்டை கோழாவை பிடித்து விடும் என்பதற்காக நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் பதவியோ சீட்டோ கூட்டணியோ ஆட்சியில் பங்கோ அதிகாரமோ அதையெல்லாம் தவிர்த்து மதவாத சக்திகளை அப்படின்ற மனநிலையோட தான் நாங்க எங்க நாங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க தாங்குவோம். காரணம், நாளைக்கு மதவாத சக்திகள் வந்து மக்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க தாங்குறோம். உங்க கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். சரி, அப்படி என்றால் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்வதில் காங்கிரஸ் எந்த சமரசம் செஞ்சு கொண்டாதான் எதிரியை வீழ்த்த முடியும். சமரசம் செய்வது எதிரியை உங்கள் வெற்றிக்கு இலக்கு இல்ல. ஏங்க, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பதவிக்காகவோ இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கோ உருவாக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு மோகன் காந்தி தங்களுடைய ஆழமான கருத்துக்களை ஓங்கி ஒழித்திருந்தாலும் கூட மக்கள் மனது பெரிய மனதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தீர்ப்பெழுதக்கூடிய மக்கள் சக்தி, மகத்தான சக்தி, மகத்தான மக்கள் வாக்கு எனும் ஆயுதத்தை எப்படி கையில் எடுத்து ஜனநாயக திருவிழா எனும் தேர்தல் களத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.